மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட அந்த சின்ன சப்போர்ட் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். வெல்கம் வீவர்ஸ். தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நேஷனல் ஹைவே ரோட்டோட ஒரு 2 கிலோமீட்டர் பகுதி மட்டும் 1000 பேருக்கு மேல காவு வாங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேலியே இந்த குறிப்பிட்ட பகுதியான இந்த இடத்துல அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சாதனை படைச்சிருக்கு. ரீசெண்டா கூட இந்த சாலையில நடந்த ஒரு கோரமான ஆக்சிடென்ட்ல 4 பேர் ஸ்பாட்லயே இறந்திருக்காங்க. உண்மையில சொல்ல போனா டைட்டானிக் கப்பல்ல இறந்தவங்களை கூட ஒரு 1500 பேர் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க அந்த 1500க்கும் மேல இருப்பாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. கடந்த 13 வருஷத்திலேயே இந்த சாலையில 1032 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு மினிஸ்டர் கூட சோசியல் மீடியால சொல்லியிருக்காரு. இப்படி அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் இதுக்கெல்லாம் ரீசன் அங்க நடக்கிற ஆவி நடமாட்டமா இருக்கலாம் அப்படின்னு வழக்கமா சொல்லிட்டு வராங்க. அப்படி இந்த சாலை எங்க இருக்கு, அப்படி இந்த சாலையில இப்படி கோரமான ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இது உங்கள் சிவா ஃபம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கேஸ் பற்றின கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்ல காமிக்க முடியாதுன்றதுனால நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சாலை சேலம் அடுத்துள்ள தர்மபுரி மாவட்டத்தில் இருக்க தொப்புள் கணவாய் சாலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப பாக்குற இந்த வீடியோல இருக்க கொடூரமான ஆக்சிடென்ட் இந்த தொப்பூர் கணவாய் பகுதியில தான் ரீசெண்டா 2024ஆம் ஆண்டு நடந்திருக்கு. இதுல கண்ட்ரோல் இழந்த ஒரு லாரி முன்னாடி போயிட்டு இருந்த 12க்கும் மேலான கார், பைக், வேன் அப்படின்னு எல்லாத்து மேலேயும் மோதி ஒரு மோசமான ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தி இருக்கு. இதுல ஸ்பாட்லயே 4 பேர் இறந்திருக்காங்க. இந்த விபத்தோட சிசிடிவி காட்சி தான் சோசியல் மீடியால இது நடந்த காலத்துல வைரல் ஆகி இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் இந்த தொப்பூர் கணவாய் அப்படின்ற ஒரு பகுதி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு அதை பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த தொப்பூர் கணவாய் சாலையில மாலை 6 மணிக்கு மேல மக்கள் நடமாட்டமே இருக்காது அப்படின்னு அங்க வாழக்கூடிய பகுதி மக்கள் சொல்லிட்டு வராங்க. இப்படி அந்த சாலையில உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகிறதுனால அங்க ஏகப்பட்ட ஹோமங்கள், பூஜைகள் இது எல்லாமே நடத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் இங்க நடக்கக்கூடிய விபத்துக்கள் குறையிற மாதிரி இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. அப்படிதான் அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் சோசியல் மீடியால சொல்றப்போ தன்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, இப்படி இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கு தெரியாது. சோ இந்த அனுபவம் எப்படி இருக்கு பார்க்கறதுக்காக தான் என்னோட லாரியை எடுத்துக்கிட்டு நான் அந்த சாலையில ஓட்டிட்டு போனேன். அப்போ என்ன ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ற மாதிரி என் லாரி பக்கத்துலயும் என் கிட்டையும் வந்த மாதிரி நான் கவனிச்சேன். அப்போ என்னை மீறி என்னோட லாரி கண்ட்ரோல் மீறி வேற ஒரு பாதையில ஓடுற மாதிரியே என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ பயந்து லாரியை எப்படியோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா அன்னைக்கு நான் இறந்திருக்க வேண்டியது ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தால நான் பொழைச்சிட்டேன் அப்படின்னு அந்த நபர் தன்னோட அனுபவத்தை சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரீசன் அந்த இடத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயில் அமைத்து அங்க பூஜைகள், பரிகாரங்கள் இது எல்லாமே நடத்தப்பட்டு தான் வருது. ஆனாலும் இந்த இடத்துல விபத்துகள் குறையவே இல்லை அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இப்படி இங்க நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டுக்கு அங்குள்ள மக்கள் 3 விதமான தியரியை வழக்கமா சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த தியரியை பத்தி தான் இப்போ நம்ம சேனல்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய தியரி 1, அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு முதியவர் இங்க பல வருடத்துக்கு முன்னாடி ஒரு குகை கோயில் இருந்திருக்கு. அங்க
மலைவாழ் மக்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக அங்க வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் எல்லாமே அந்த கோயிலோட முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அவங்களோட ஆன்மா கூட இப்படி நடக்கிறதுக்கான ரீசனா இருக்கலாம் அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம வேற ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு சில லாரி ஓட்டுநர்கள் ஒரு வயசு பொண்ணை கற்பழிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பெண்ணோட ஆவி தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு எல்லாமே ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தியரி 2. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பேய் பிசாசு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க சாலை சரியா இல்ல. அரசும் இந்த சாலையை ஒழுங்குபடுத்துற மாதிரியும் தெரியல. இந்த சாலையோட வளைவுகள் ஏடகுடமா இருக்கிறதுனால இங்க வரக்கூடிய வெளியூர் டிரைவர்கள் இந்த சைடா வர சொல்ல அவங்களுக்கு இந்த சாலையோட வளைவு நெளிவு தெரியாததுனால அவங்க கண்ட்ரோல் மீறி ஸ்பீடா போயிட்டு ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு இங்க வாழக்கூடிய மக்கள் ஒரு சில பேர் சொல்றாங்க. அடுத்தது தியரி 3. இங்க பேய் பிசாஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. இது எல்லாமே ஒரு சமூக விரோதியால பரப்பக்கூடிய வதந்தி அப்படின்னு அங்க வாழக்கூடிய ஒரு சில மக்கள் இதை பத்தி சொல்றாங்க. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்கிறதாகவும் இங்க மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடாது, இருந்தாங்கன்னா இப்படி தப்பான விஷயங்கள் நடத்த முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி வதந்தியை இங்க கலப்பி இங்க மக்கள் நடமாட்டம் இல்லாம பண்றாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இதையும் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ரொம்ப பழுதாகி இருக்கனால அது அரசு சரி பண்ணா இங்க நடக்கக்கூடிய விஷயத்த அந்த சிசிடிவி கேமரா மூலமா கண்காணிச்சு இங்க என்ன உண்மை நடக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ அப்படின்னு சோசியல் மீடியால இங்க வாழக்கூடிய பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ எனிவே டியர் வியூவர்ஸ், இந்த 3 தியரியில எந்த தியரி உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட தியரி என்னன்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பெஸ்டான கமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு அழகான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. See you soon.